வணக்கம். யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? தற்போது தலைமறைவாகி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்றாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. இப்ப அவர் தான் இந்த டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ஊழல் பணம் டிரான்சாக்சன்ல அவர் தான் முக்கியமான ஆளு. அவர் தான் பணத்தை எல்லாம் டிரான்சாக்சன் எடுத்துன்னு போய் ஒரேவர்கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு பரபரப்பா பேசப்படுது. இப்ப அவர் தலைமறைவு அப்படிங்கிறாங்க. அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும் அப்படிதான் பேச்சு நடந்துருக்கு. எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியல. நமக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. எந்த நாயை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தால் அது யாரா இருந்தாலும் சரி, நம்மளே சரி, தப்பு பண்ணல அப்படின்னா எதிரில் இருக்கிறவன கால் மேல கால் போட்டு நெஞ்ச நிமித்தின்னு பேசலாம். யாருக்கிட்டே சொல்ற அப்படின்னு. நம்ம தான் 1008 ஓட்டையை வச்சுருக்கிறோமே. மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க? மத்திய அரசு தான் மாநில அரசு அப்படியே பார்த்துக்கினே இருப்பாங்களே, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்துக்கினே இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக நீங்க செயல்பட்டீங்கன்னா உடனே அம்பு வீசுவாங்க. அதுதான் இடி, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இடி பயப்பட இடி எந்த காலம் எல்லா துறையிலும் இடி இருக்கு. இன்கம் டாக்ஸ்ல மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது என்னவோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் பதறானுங்க ஈடின்னு. என்ன பண்ணிட போறான் ஈடி? கழுத்தாட்டுவான ஈடி என்னையா? நம்ம கோடி கோடியா கொள்ளாடிக்கிறோம், பணம் நம்ம கிட்ட இருக்கு. எவன் வந்தாலும் பாத்திர வேண்டிதான் ஒரு கை. என்ன பண்ண போறான்? ஜெயில போட போறான். ஜாலியா உட்காந்து வருவான். இதுல என்ன இருக்கு? இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றதா சொல்றாங்க. அவர் ஏதோ ஆயுக்தா பணம் ஏதோ ஃபண்டு கிண்டு வாங்கறதுக்காக போயிருக்காருன்னு அபிஷியல் சோர்ஸ் இது. மற்ற கட்சிக்காரர் என்ன சொல்றாங்க? தன்னுடைய பையனை உதயநிதி ஸ்டாலின் எப்படி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸ். அரெஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்கு பிரதமர் பார்க்க போறாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமித்ஷா விடவே மாட்டேன், கைது செய்து ஆவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருந்து வர புரளியே, எங்க இருந்து வர செய்தி ஒண்ணுமே தெரியலங்க. எது உண்மை எது பொய்? நம்ம பேசுறது எல்லாமே உண்மையா? தெரியாது, நமக்கே தெரியல. நாம் பேசுறது கூட உண்மையான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்குங்க. யாரையும் நம்ம சாதாரண இடம் போட்ட முடியாது. யாரு பேசுவதையும் உண்மையாகவும் நான் நினைத்து விட முடியாது, பொய்யாகவும் நினைத்து விட முடியாது. இடி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை இப்போ பிஜேபி பயன்படுத்துது திமுகவை கசக்கிறதுக்கு. இதுதான் உண்மை. ஊழல், எல்லா ஆட்சியும் ஊழல் பண்ற ஆட்சி தான். ஒருத்தன் கூட யோக்கியம் கிடையாது. காமராஜருக்கு அப்புறம் எல்லாருமே ஊழல் பண்றவங்க தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க மக்கள் தான் நினைக்கிறாங்க, நான் எவ்வளவு வேணா அழின்னு போய் எங்களுக்கு ஏதோ பார்த்து செஞ்சுட்டு போப்பா அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதையும் செய்யறது இல்ல. அதனாலதான் இவர்கள் செய்கின்ற ஊழல், இவர்கள் இல்ல, யார் செய்தாலும் ஊழல் வெளியே வந்துடுது. மக்களுக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதனாலதான் இப்ப இது பிரச்சனை. எல்முருகன் இடி அட்டானமஸ் உண்மைதான், அட்டானமஸ் தான். இருந்தாலும் அவங்க தன்னிச்சையான செயல்பட முடியாது. அரசாங்கத்துக்கு உட்பட்டவங்க தான். அதனால அதெல்லாம் இதெல்லாம் கேலி கூத்தான பதில் சொல்லக்கூடாது. இப்போ ஈடி யார நடவடிக்கை எடுக்க போகுது, யார் மேல யார் அரெஸ்ட் பண்ண போகுது? உதயநிதி ஸ்டாலினே எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க. அதுல டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கு? முத்துசாமி கிட்ட இருக்குல்ல. இதுக்கு முன்னால முத்துசாமி கிட்ட இருந்து, அதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி, மறுபடியும் செந்தில் பாலாஜி மறுபடியும் வேற ஆள்கிட்ட போயிடுச்சு. இப்ப யாரெல்லாம் பார்க்க போறீங்க? இடி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏற்கனவே நம்ம டாஸ்மாக் உடைய எம்டி, ஜிஎம் எல்லாரையும் மணிக்கணக்கில் விசாரிச்சு போயிருக்காங்க. என்னன்னா ஒரு ஆவணமும் அதுல சிக்காது. ஏன்னா ஊழல் பண்றவன், பதுக்கி வைக்கிறவன் சரியா பண்ணிடுவான். தப்ப சரியா பண்ணுவாங்க. அதுவும் திமுக காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா பண்ணுவாங்க. அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் நல்லா பிஜேபிக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு உருட்டி பார்க்கலாம். மக்கள் முன்னால திமுக எப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்கலாம், வரும் தேர்தலில் எப்படியாவது முடிச்சிடணும்னு பாக்குறாங்க. அது நடக்காது. இன்னொன்னு, இதை நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து போயிட்டீங்களா பிரச்சனை இல்லை.
அரசியல் ரீதியா நீங்க பண்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா யாருக்குமே ஓட்டு விடாது, திமுக தான் ஓட்டு விடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிஜேபி தேர்தல் முன்னிட்டு தான் எல்லா நடவடிக்கை எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோக்கணும், பிஜேபி ஜெயிக்குதோ இல்லையோ திமுக தோக்கணும், அவங்களுடைய கொள்கை அது. அதுக்கு பல விஷயங்கள் அவங்கள யுக்தி கையாளுறாங்க. அதுல தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊழல் பண்ணிருக்கிறோமே, நம்ம தப்பு பண்ணிருக்கிறோமே, அதை நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும். அதுதான் அவங்க மிரட்டி பாக்குறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? இப்ப மறுபடியும் வெளிநாடு போகணும், பதுங்கிருந்து அந்த பார்ட்டியை பிடிக்கணும், அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், இன்னும் இத்தியாதி நடவடிக்கைலாம் இருக்கு. இதுக்கிடையிலேயே இப்போ பூதாகரமா பேசிட்டு இருக்காங்க. டெல்லி போயிருக்கிற மு.க. ஸ்டாலின் சிஎம் அவர்கள் திரும்பி வந்தா உங்களுக்கு தெரியும். அவர் திரும்பி வந்தார்னா சைலண்டா இருக்குது அப்படின்னா சரி பண்ணிட்டார்னு அர்த்தம். இல்ல இவங்களும் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு விஷயம் போட்டுக்கிட்டு உடச்சுக்கிட்டு ஸ்டேவை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நடவடிக்கை எழுப்பாங்க இவங்க. ஆக நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு திரும்பி வந்த பிறகுதான் உண்மை நிலவரம் தெரியும். எப்படியும் ஸ்டாலின் சாதாரணமாலாம் நீங்க நினைக்காதீங்க, பயங்கரமான ஆளு. கலைஞர் மாதிரி 100 மடங்கு ஸ்டாலின். அவ்வளவு சீக்கிரமாலாம் கலைஞட மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரமாலாம் எதையும் விட்டு கொடுத்துட மாட்டாரு. ரொம்ப கணக்கா பேசுவாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்துவார். சாதாரணமாலாம் நீங்க எடை போட்டுறாதீங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ மற்ற கட்சி தலைவர் மாதிரியோ ஸ்டாலின் நினைச்சிடாதீங்க. மிக பயங்கரமான புத்திசாலி அவர். தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் செய்வார். அத சாதாரணமான ஆள்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அதனால ஊழல் செய்யாதவங்க யாருமே கிடையாது, ஊழல் செய்யாத கட்சி யாருமே கிடையாது. யாராவது கை நீட்டி சொல்லுங்க. எல்லாம் ஊழல் பண்ணவங்க தான், ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான். அதையும் வேடிக்கை தான் பாக்குது மத்திய அரசு. ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கு இருக்கின்றதுனால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஈடி கேடி பேடி எது வந்தாலும் திமுகவை ஒன்னும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எல்லா விஷயத்திலுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால நாங்க ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. தலைவர் முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து திரும்பி வரட்டும். அது பிறகு இன்னும் ரியாக்ஷன் ஆகுது, அதை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும். இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.